இந்த செய்திக்கு ஆசையாக இருக்கிறீங்க? மோசேயின் தேவன் எந்தன் துணையானார், பார்வோனின் சேனைகள் எனதான் செய்யும், முடிவு பரியந்தம் நடத்தும் ஒரு தெய்வம், பிரளயம் வந்தாலும் நான் அஞ்சிடுவேனோ, அவர் கோளும் அவர் தடியும் என்னை தேற்றும், நிலையில்லாத வாழ்வினில் இருளை போக்கும், இனி எந்த உயிரை எங்கும் எதிலும் அவர் 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 என வாழும். தேவனின் வாஞ்சையெல்லாம் அவர் நம்மோடிருப்பதுதான், ஒருபோதும் நாளகழ மாட்டேன், கை கோர்த்து அவர் கூட நடப்பேன். லோகத்தின் ரோகம் தாபம் வரு துன்பங்கள் எல்லாம் மோட்சத்தில் சேர்த்திடும் படிக்கற்கள் தான். மோசேயை நோக்கி ஜனங்கள் என் முறுமுறுத்தார்கள், வழி நடத்தும் தேவன்பை உணராமல் தான். தேவனை நம்பியை நடப்போ என்றுமே என்றுமே. நான் வாழும் நாட்களெல்லாம் அவர் அன்பில் தான் மகிழ்வேன், ஒருபோதும் கைவிட்டாத அன்பு, இயேசுவின் பரிசுத்த அன்பு. நம் வாழ்வில் சொந்தம் என் ஒன்றுமே நிரந்தரமில்லை, இயேசுவில் அன்பொன்றே நிச்சயம். இவ்வாழ்வில் யாரும் நிலைத்துங்கு நிற்பதுமில்லை, மோட்சமோ நரகமோ அது நித்தயம். இயேசுவின் பாதத்தின் அன்பை மோட்சமே மோட்சமே. மோசேயின் தேவன் எந்தன் துணையானார், பார்வோனின் சேனைகள் என்னதான் செய்யும், முடிவு பரியந்தம் நடத்தும் ஒரு தெய்வம், பிரளயம் வந்தாலும் நான் அஞ்சிடுவேனோ,
அவர் கோளும் அவர் தடியும் என்னை தேற்றும். நிலையில்லாத வாழ்வினில் இருளை போக்கும். இனி எந்த உயிரை எங்கும் எதிலும் அவர் 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 என வாழும். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. கடந்த சில வாரங்களாக நான் ஒரு வசனத்தை தியானிக்க, ஒரு வசனத்தை, அந்த ஒரு வசனம் என் வாழ்க்கையில் ரொம்பவும் ஆஸ்வதை கொண்டு வந்தனால அந்த வார்த்தையை தியானிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி கேட்போம். ஆதியாகமம் 26:8. இருபத்தி 26:28. 26:28. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, தேவனோடு நமக்கு உடன்படிக்கை இருக்கிறது. யாரோடு? தேவனோடு நமக்கு என்ன இருக்கிறது? உடன்படிக்கை இருக்கிறது. இந்த உடன்படிக்கையை தேவன் சிலுவையில் நமக்காக அழகாய் செய்து முடித்தார். இப்ப நம்ம சுதந்திரமா இருக்கிறோம். ஆனா இந்த வசனத்துல வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்லி புறஜாதி ஒரு ராஜா கண்டு கொண்டது தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது என்ன? எப்படி அவர்கள் ஈசாக்கோடு தேவன் இருப்பதை கண்டார்கள்? ஒரு 3 குறிப்பு, நேரக்குறைய 3 குறிப்பு மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மோடு இருந்தால் ஒரு 3 காரியம் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? அது ஆசீர்வாதமாய் மாற்றும். முதலாவது காரியம், பெருகும் விருத்தியான ஆசீர்வாதம். பக்கத்துல சொல்லுங்க, பெருகும் விருத்தியான ஆசீர்வாதம் என்ன செய்யும்? முதல்ல ஒரு விருத்தியான ஆசீர்வாதம் உண்டாகும். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13 படி வாசிக்கிறோம். கர்த்தர் எப்படி அவனை விருத்தியை ஆஸ்வதித்தாராம்? எப்படி? 100 மடங்கு, அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். தேசம் பஞ்சத்திலே இருக்கிறது. தேசம் எப்படி பஞ்சத்தில் இருக்கிறது? தண்ணீருக்கு பஞ்சம், உணவுக்கு பஞ்சம், விளைச்சலுக்கு பஞ்சம், மிருகங்களுக்கு மந்தைகளுக்கு புல் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தேசமே பஞ்சமா இருக்கும் போது ஈசாக்கு மட்டும் விதைக்கும் போது எப்படி அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம்? எப்படி தேவன் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? எப்படி தந்தார்? காரணம் என்ன அப்படின்னா, 26ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், ஆபிரகாம் என் சொல்லுக்கு என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். கவனியுங்கள், ஆபிரகாம் என் வார்த்தைக்கு என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். இது ஒரு சீக்ரெட். ஒரு ஆசீர்வாதத்துக்கு முதல் படியே கீழ்ப்படிதல் தான். ஒரு ஆமென். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு முதல் படி, நம்மை பெருக்குவதற்கு முதல் படியே கீழ்ப்படிதல் தான். அப்படி சொல்லுவாங்க, கீழ்ப்படி இல்லாம மேல்படிக்கு வர முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் மகிமை உண்டாய். இப்ப ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளை, வீதிகள் அல்ல, என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினார். அப்ப ஆசீர்வாதத்துக்கு பின்னால ஒரு காரியம் இருக்கிறது. என்னவென்றால், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து கை கொள்ளுவது, தேவனுடைய சத்தியத்தை கேட்பது. அல்லேலூயா. கை கொண்ட கையாள்வது, அதை தன்னுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்பட்டு நடப்பது. என்னது நடக்கிறது? ஸ்தோத்திரம். இதைத்தான் ஆபிரகாம் செய்தார். ஆபிரகாமுடைய மகனாய் ஈசாக்கும் அதை செய்தார். அல்லேலூயா.
ஏனென்றால் ஆபிரகாம் நாட்டில் பஞ்சம் வந்த போது ஈசாக்கு கூட இருந்தார். அவர் பார்த்த தகப்பன் செய்கிற ஆராதனையை பார்த்தார். தேவனோடு இருக்கிற உடன்படிக்கையை கண்டு செய்த உடன்படிக்கை அவர் கேட்டிருந்தார். சந்தோஷமா சொல்ற, ஆண்டவரே, என் தகப்பனுக்கு மட்டும் என் தேவன் அல்ல, அவர் மட்டும் சொல்லுக்கு ஆண்டவர் கீழ்ப்படியாமல் நானும் கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. இந்த காரியம்தான் அவனை ஆசனம் உள்ளதாய் மாற்றியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வாசிங்க, ஆண்டவர் இதை எப்படி பெருக்கம் செய்கிற கை கொண்ட நபருக்கு ஆண்டு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கிற. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 14வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும், நம்பர் 1 ஆடு மாடு. அந்த காலத்தில் ஆடு மாடு வச்சு தான் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அவர்கள் என்ன செய்வார்கள், எவ்வளோ பெரிய நபர் நம்ம கணக்கிடுவாங்க. அதான் சொத்து பட்டியல் அன்னைக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற BMW, பென்ஸ் காரு, இது போன்ற எல்லாரும் இருக்கிறபடி பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒட்டங்கள் பயன்படுத்தப்பட்டது, கோழி, அதாவது கேலி கழுதைகள் பயன்படுத்தப்பட்டது, வேற என்ன சொல்லலாம், வேற ஏதாவது கோபரி கழுதுகள் பயன்படுத்தப்பட்டது, இன்னும் சொல்லப்போனால் குதிரைகள் பயன்படுத்தப்பட்டது. இவைகள்லாம் அவனுடைய கெப்பாசிட்டி. அதுவும் ஒட்டகம்லாம் இருந்ததுன்னா அவன் ஒரு பெரிய ஒரு ஆள். அல்லேலூயா. அது இன்னைக்கு இருக்கிறதா ரொம்ப காஸ்ட்லியான கார். என்ன சொல்லலாம், ஒரு காஸ்ட்லியான கார் ஒரு 2 கோடிக்கு மேலே பெரிய கார். அது மாதிரி ஒட்டகம் இருந்தால் அவ்வளோ பெரிய பணக்காரர் அவர். அதனால தான் ஈசாக்கைக்கு பெண் பார்க்கும்போது ஒட்டகத்தை அனுப்பினார். பென்ஸு கார், பெரிய காரை அனுப்பி கூட்டிகிட்டு வந்தார். அத்தனை புரியுது சத்தியம். கர்த்தர் நல்லவர். இப்போ கவனிங்க, அப்போ கர்த்தர் மனுஷன் கூட இருக்கும் பொழுது, அவன் கீழ்ப்படியும் போது, கற்பனையை கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தையை எடுத்துக் கொள்ளும் பொழுது, அவனோட ஒரு இடத்துல வசனம் வாசிக்கிறோம், உமது கற்பனைகள் பாரமானவை அல்ல என்பது எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி கற்பனைகள் பாரமானவை அல்ல, என் வார்த்தையை கை கொள்ளுகிறவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்பதை ஆண்டவர் தெளிவுபட என்ன சொல்கிறார், கிரியின் மூலம் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இங்கே கவனிச்சிங்கன்னா, மந்தை பெருக்கம் உண்டாகிறது. மந்தை என்ன செய்கிறது, பெருக்கம். 2வது பாருங்கள், ஆடு மாடு பெருக்கம் மட்டுமல்ல, அநேக பணிவிடக்காரர். இது சபையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். தேவன் மனுடைய பெருக்கத்தை தேவன் கட்டிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கவனிங்க, ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் தேவன் என்ன செய்தார், அவனை தேவன் அழைத்து ஆசீர்வதித்தார். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசித்து பாருங்கள். ஒருவனாய் ஆபிரகாம் இருக்கும்போது அழைத்தார் தேவன். அழைத்து என்ன செய்கிறார், பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. ஈசாக்கை கர்த்தர் கொடுக்கிறார். ஈசாக்கு கொடுத்து கர்த்தர் என்ன செய்கிறார், மந்தை போல அப்படியே கவனிங்க. அப்படியே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 பிரபுக்கள் தோன்றாங்க. யாக்கோபின் வழியாய் எகிப்துக்கு 73 பேர் அல்லது 76 பேர், 75 பேர் மொத்தம், 75 பேர். ஓகே. கடமை பெருகினாங்க. இப்ப கர்த்தர் என்ன செய்தார், பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறவர். யாரோடு, கர்த்தரோடு இருக்கிறவர்கள், யாரோடு தேவன் இருக்கிறாரோ அவர்களுக்கு அந்த பெருக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அமெரிக்காவில் ஒரு பிரபலமான ஒரு அதிபர் ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த வாஷிங்டன். அவர் ஒரு தாழ்மையான ஒரு நபர், உதவி செய்யக்கூடிய ஒரு நபர். அவர் செய்த ஒரு விஷயம், ஒரு முறை தகப்பனார் வெளிநாட்டில் போய் நல்ல ஒரு பிடித்ததான பல்வேறு வகையான பூஞ்செடிகளை கொண்டு வந்தாராம். கொண்டு வீட்டை வளர்த்து வந்தார். அவர் ரொம்ப நேசித்து வளர்த்து வந்தார். அவரே அதில் தண்ணி ஊற்றுவார். அவருடைய தகப்பன வாஷினுடைய அப்பா, ஜார்ஜ் வாஷினுடைய அப்பா. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த தகப்பன தன் மகனாகிய வாஷினுக்கு என்ன பண்ணாரா, ஒரு நல்ல ஒரு கத்தி ஒன்றே பரிசு கொடுத்தார். விலை நல்ல ஒரு யூஸ் பண்ணுறதுக்காக பென்சில் மாதிரி கொடுத்துருக்காரு. இவர் என்ன பண்ணாருன்னா, அதை எடுத்து கொண்டு போய் எல்லாத்தையும் பேப்பரை கிழிக்கிறது, எல்லாம் கிழிக்கிறது. கடைசி பார்த்து அவங்க அப்பா ஆசை வளர்த்தார் இல்லையா, செடியில் வெட்டி போட்டார். இது மாலை நடந்தது. ஒரு நாள் காலை எடுங்க, அப்பா இதுக்கு நாங்கள் அப்பாவுக்கு தெரியாது, வேலைக்காரெலாம் பயந்துட்டு அவர்கிட்ட யார்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஒரு நாள் போய் பார்க்குறப்ப செடியெலாம் அப்படியே
வெட்டி கீழே கிடக்கிறது. இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. கத்துக்கிற யாரிடம் நான் ஆசை வளர்த்த செடியை வெட்டி தள்ளிடுது. அப்போ எல்லாருமே சொல்ல பயப்படுறாங்க. இறுதியில் இந்த வாஷிங்டன் அழுது கொண்டே சொன்னாரா, அப்பா அதை நான் தான் பண்ணேன், நீ கிஃப்ட் கொடுத்த கத்தியை வச்சு நான் தான் அதை வெட்டி போட்டேன் அப்படின்னாராம். எல்லாம் நினைச்சாங்க அவ்வளோதான், நீ அப்பா கோவம் வந்து என்ன பண்ண போறாரோ. ஆனால் தன் மகனை அணைத்து சொன்னாராம். அழுது தன் மகனை பார்த்து சொன்ன, அழாத, நீ உண்மை சொல்லிட்ட, அவனை பெரியவனாவே ஆஸ்வதித்தாராம். அவர் தான் பிற்காலத்தில் அமெரிக்காவின் மிகப்பெரிய ஜனாதிபதியை மாறினார். அல்லேலூயா. ஒரு புகழ்பெற்ற ஜனாதிபதி. இன்னைக்கு அவர் பெயரில் அமெரிக்கா நகரம் இருக்கிறது. காரணம், ஒரு உண்மையான ஒரு மனுஷனை பரிவுன்னு ஆசைப்படுகிற வேதத்தில் வாசிக்கிறோம். இங்க வாசிக்கிறோம், ஆபிரகாம் தேவன் அழைக்கிறார். ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட அழைப்பு! அல்ல வாசிங்க ஆதியாகமம். நீங்க ஒரு வசனம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்த பின்பு மற்ற வசனம் போகலாம். எஸ். உங்கள் தகப்பனை ஆபிரகாம் உங்கள் பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனா இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். எப்படி? அவன் ஒருவனா இருக்கிற அழைத்து ஆசீர்வதி. எப்படிப்பட்ட அழைப்பு! ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-4 வசனம் படிக்கிறோம். ஆண்டவர் அழைத்த உடனே அவன் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறான். அல்லேலூயா. சொன்ன உடனே எந்த விதமான ஹெசிடேஷன், எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் உடனடியாக என்ன செய்கிறான்? கீழ்ப்படுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயர் வாசிக்கல. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் எப்படி சொல்லுகிறது? ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது எப்படி அவன் அழைத்த அந்த அழைப்பு எப்படி வந்தது? வாசிக்கலாமா? விசுவாசத்தினால. இப்ப அழைத்த போது அழைப்பு எப்படி? அழைத்த போது வார்த்தையை சொல்லுக்கு கீழ்ப்படிந்த போது அவனுக்கு வந்து விசுவாசம். அப்ப அழைப்புகள் என்ன இருக்கிறது? விசுவாசம். தேவனை அழைக்கிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன். நிறைய பேர் நம்முடைய அழைப்பு நமக்கு தெரியல. நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு தெரியாதனால, கடந்த ஒரு செய்தி கேட்டோம், நம்முடைய அழைப்பு தெரியாதனால அலை மோதுகிறோம். அலைக்கடலை போல நுழைத்தழுவலாய் காணப்படுகிறோம். காணி நீ எந்த அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு தெரியல. நம்ம எந்த அழைக்கப்பட்ட எதுக்கு நமக்கு தெரியல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அழைக்கப்பட்ட அந்த அழைப்பு பாத்திரவான நடந்து கொண்டால்தான் அதற்குரிய கனம். அல்லேலூயா. இங்க ஆபிரகாம் அழைக்கப்பட்ட கனத்துக்குரிய மானக்கு என்னன்னா, அவருக்குள்ள விசுவாசம். என்னை அழைத்தது தேவன், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வாசி 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 24 வசனத்தை வாசி கேட்கலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? 1 தெசலோனிக்கர் 5:24. உங்களை அழைக்கிற எப்படிப்பட்டவர்? அவர் உண்மை உள்ளவர். அழைத்த தேவன், விசுவாசத்தை கொடுக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா. அதை படிக்கலாமா? அதே போல 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுகிறது? அழைக்கிற உண்மையுள்ளவர் தான். எஸ், உண்மைதான். அதே வசனம் அதுவும் சொல்லுகிறது, உன்னை அழைத்தவர் என்ன செய்கிறார்? உண்மையுள்ளவர். அல்லேலூயா. இந்த 2 வசனம் கவனிங்க. எப்படி? அவருக்கு ஐக்கியமா இருப்பதற்கு. அப்ப ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது, விசுவாசம் வந்த போது அவன் புரிந்து கொண்டான், தேவனோடு ஐக்கியம் உள்ளவனாக அழைக்க என்ன செய்ய அழைத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறேன், தேவனோடு ஐக்கியமா இருப்பதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அழைப்பு பாருங்க, உண்மை உள்ளவர் தேவனை அழைக்கிறார். அந்த அழைத்தவர்களுக்குள்ள தேவன் ஐக்கியமா இருக்க விரும்புகிறார். ஆமென். இது முதலாவது ஒரு ஆசீர்வாதம். கவனிங்க, இன்னொரு வார்த்தை கவனிங்க. வாசிக்கலாம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட மனுஷனுக்கு உலகத்துல ஆஸ்வாதம் உள்ளவர்களுக்கும் அல்லது தேவனை கொடுக்கிற ஆஸ்வாதத்துக்குள்ள மனுஷனுக்குள்ள வித்தியாசத்தை வேதம் வேறுபடுத்தி காட்டுகிறது. யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். உலக மனுஷனுக்குள்ள ஆஸ்வாதங்களுக்குள்ள ஒரு வேரியன்ட்டும் தேவ பிள்ளை கொடுக்கப்பட்ட ஆஸ்வாதத்துக்குள்ள வித்தியாசங்கள் வேதம் பதிவு செய்கிறது. யோபு 1:10 அங்க சொல்லுகிறது, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்து வேலி அடைத்து. இப்ப நீ தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும், உலக மனுஷனுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யத்து பாதுகாப்பு இருக்காது, அது வந்த வழியே போயிடும். ஆனா தேவனுடைய ஐஸ்வர்யத்துக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதத்துக்கு பாதுகாப்பு உண்டு. இதுதாங்க வித்தியாசம். அப்ப தேவன் எப்படி ஈசாக்கு ஆஸ்வதித்த போது அவன் பெருக காரணம் என்ன கவனிங்க. கிணற்றை பறித்துக் கொண்டவர்கள் அவருடைய ஆஸ்தி பறித்துக் கொள்ள முடியாத முடியும்.
மந்தையை பறித்துக் கொள்ள முடியாத முடியும், ஆனால் ஏன் அதை செய்ய முடியலன்னா கர்த்தர் உம்மோடு இருக்கிற கண்டு கொண்டோம். அபிலமேக்கு செய்திருக்கலாம். இங்க வாசிக்கிற அபிலமேக்கு ஆபிரகாம் நாட்டு வாழ்ந்த அபிலமேக்கு கிடையாது. இந்த சம்பவம் 75 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. இந்த அபிலமேக்கு என்று பட்ட பெயர், பெலிஸ்தி ராஜா கொடுக்கிற ஒரு பட்ட பெயர். எப்படி பார்வோன் கொடுக்குறாங்க இல்லையா, அது போல இங்க கொடுக்கிற பட்ட பெயர். அந்த அபிலமேக்கு வேறு, இந்த அபிலமேக்கு வேறு, ஆனா ஒரே பெயர். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. கவனிங்க, இங்கு வசனம் சொல்லுகிறது, இந்த அபிலமேக்கு கர்த்தர் அவனோடு நிச்சயமா எப்படி உறுதியா நாங்க நம்பி பார்த்துட்டோம். கர்த்தர் உம்மோடு இருக்கிற குறிப்புல பார்த்தோம், நாங்கள் அறிந்து கொண்டோம். உன் பெருக்கத்தை பார்த்து, உனக்கு இருக்கிற கிருபையை பார்த்து நாங்கள் கண்டு கொண்டோம். தேவன் நிச்சயமாய், சாதாரண சொல்லல, நிச்சயமாய், ஐ கன்ஃபார்ம்ட் இட், நான் உறுதி பண்ணி கொண்டோம். கர்த்தர் உம்மோடு கண்டு கொண்டோம். நாங்களா உதவிக்கிறோம், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்கல, எங்க மந்தை பெருகல, தண்ணீர் கிடையாது. நீ எங்க துறவு, எங்க கிணறு வெட்டினாலும் தண்ணி வருது. அது என்ன ஆச்சரியம், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கிற பிள்ளை எதை செய்தாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். சரி, போராட்டம் வரும், பரவாயில்ல, நல்லா கவனிங்க. உங்க போராட்ட வாழ்க்கை நல்லா கவனிச்சு ஆசீர்வாதங்களுக்கு நீங்க எங்கெல்லாம் ஆசீர்வாதத்தை நீங்க பெற விரும்புறீங்களோ அங்கெல்லாம் கட்டாயமாக அந்த ஆசை பெறுவதற்கு கஷ்டங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். பாடு இல்லாம பரலோகம் இல்லை, வியாதி இல்லாம சுகம் இல்லை, அப்படித்தானே? கரெக்டா? பாடு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கதான் ஆசீர்வாதம், அங்கதான் பெருக்க வரும். சும்மா ஆண்டு எடுத்து கொடுத்துறது கிடையாது. அல்லேலூயா. இப்ப தேவன் ஒரு மனுஷனுக்கு இந்தாப்பான கொடுப்பதில்லை, அவனை தகுதியை பார்த்து அவனை உருவாக்கி ஒன்றும்லாம் இருக்கிறப்ப அழைத்து, அதெல்லாம் கவனிங்க, நம்ம தகுதி பாராட்ட அளவுக்கு கர்த்தர் மேல வைக்கிறார். ஆனால் இங்கே தாங்க நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். we do the mistakes. பிறகு நம்ம கவனிப்போம் என்னங்கிறது. இப்போ கவனிங்க, அப்போ தேவன் அழைத்த, ஒரு உண்மையில தேவன் அழைத்த போது ஆசீர்வாதம் முதல் காரியம். ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன என்றால், அவன் பெரியவனை மதிக்கப்படும் நபராக இருப்பான். எப்படி? ரெண்டாவது என்ன? மதிக்கப்படுகிற அல்லது பெரியவனாக இருப்பார்கள். வாசிக்கலாம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவன் என்ன செய்தான்? பெரியவனான, அவன் ஐஸ்வரியவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. இப்ப கவனிச்சு பாருங்க, ஈசாக்குனா நிறைய அர்த்தம் இருக்கு. சிரிப்புன்னு இருக்கு, டவர், கோபுரம் என்று இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரௌட்லி ஸ்போக்கன், பெருமையாய் பேசப்படுகிற அர்த்தம் இருக்கிறது. இது நான் பெருமையை பேசும் அர்த்தம் எடுத்துக்கிறேன். சரியா கவனிங்க, ஈசாக்குடைய பெயரை பெருமையாய் கர்த்தர் பேசும்படி செய்தான். அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட நபரா இருந்திருக்க வேண்டும் தேசத்துல? அல்லேலூயா. சமுதாயத்தில் பேசப்படுகிற நபராக 1921ஆம் வருஷம் மகாத்மா காந்தியடிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார். எப்போ? 1921ஆம் வருஷம், 1921. இப்போ வந்த போது தேசத்தை பார்த்தோம், நிறைய விவசாயிகளை பார்த்தார். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அரைகுறை ஆடு இருப்பதை பார்த்தார். அதுதான் ஒரு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா காந்தியடிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஐயோ அப்பன் மாதிரி, கண்கள் திறந்து விட்ட மாதிரி, நான் நன்றாக இருக்கிறேன், நான் விவசாயிகள் இங்கே வந்து பார்த்த துணி இல்லாமல் என்ன செய்கிறாங்க, அரைகுறையோடு இருக்கிறாங்க. பார்த்துட்டு தான் ட்ரெஸ்ஸை அன்னை கழட்டி போட்டார். அதுலேருந்து நான் தமிழ்நாடு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், சாதாரண ஒரு வேஷ்டி மாத்திரம் மேல் சட்டை போடாமல் இருந்தார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை படிச்சு ரொம்ப அமேசிங்கான. சின்ன வயசுல அந்த காந்தியினுடைய சரித்திரம் நான் வீட்டில் புத்தகம் தான் படி வாசித்துருக்கிறேன், நிறைய தடவை வாசித்துருக்கிறேன். அதில் ஒரு சரித்திரம், அதில் பார்த்தீங்க அப்படின்னா காந்தியோட எங்கே போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலுமே சரி, மூட்டை தூக்கி வராங்க பாரு, அவங்க மூட்டையை வாங்கி இவர் சுமந்து கொண்டு போய் ஹெல்ப் பண்ணுவாராம். ஹெல்ப் ட்ரெண்ட்ஸ் அவ்வளோ வளமாக செய்வாராம். ஒருவேளை யாராவது ஒரு முறை அவர் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு காஃபி குடிக்கும்போது, அதை டீ குடிக்கும்போது, காஃபி குடிக்கும்போது டீ குடிக்கும்போது என்ன பண்ணுவாராம், பக்கத்தில் வந்து வாங்கிட்டு வந்துடுவாராம். வாங்கிட்டு வந்து அவங்க எழும்புற வரைக்கும் அந்த டீயை பத்திரம் வச்சுருப்பாராம். அமேசிங்காக இருக்குல்ல? எழும்புற எழுப்பி கொடுத்தாங்க, டீ குடிப்பாராம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த ஈமண்டோ ஈஸே
பாரிஸ்டர், பாரிஸ்டர்னா வக்கீல், அது கொடுக்கப்படுறது பாரிஸ்டர்னா வக்கீல், அதனால் கொடுக்கப்படுற ஒரு பட்டம். சரியா? லண்டனில் படித்தார், யூகேல. அப்படி திறந்த படித்த ஒரு மகாத்மா காந்தி ட்ரெஸ்ஸு கூட மேலாட நேசனுக்கு வேண்டாம், என்னோட மக்கள் கஷ்டப்படுறாங்க சொல்லி தாகமன் நபர் எனக்கு உலகமே போற்றுகிறது. எத்தனை புரியுது? பெரிய நபராய். அப்போ ஒரு நபருக்கு பின்னால நிறைய காரியம் இருக்கு. ஈசாக்கு பேசப்படுகிற, பெருமையா பேசப்படுகிற மாறினான். இங்க தான் விழுந்துடக்கூடாது. நல்லா கவனிங்க, நீங்க பெருமையை பேசப்பட விழுந்து விடக்கூடாது. பி கேர்ஃபுல் when someone, யாராவது ஒருவங்க புகழ்ந்தாங்கன்னா கவனமா இருங்க. அப்போ ஆண்டவரே இதெல்லாம் யாருக்கு உரியது? என்ன செய்யணும்? பிரதர் நீங்க நல்லா பிரசங்கம் பண்றீங்க, கர்த்தர் உமக்கு மகிமை. ஒரு நல்லா பாடுறீங்க, கர்த்தர் உமக்கு மகிமை. ஒரு நல்லா நீங்க பேசுறீங்க, கர்த்தருக்கு மகிமை. பிரதர் நல்லா நீங்க பைபிள் படிக்கிறீங்க, தெளிவா படிக்கிறீங்க, கர்த்தருக்கு மகிமை. நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்க, கர்த்தருக்கு மகிமை. என்ன செய்யணும்? இந்த சின்ன விஷயமா இருக்கலாம். உங்க நீங்க விளையாண்ட ஒரு ட்ரெஸ் நீங்க போடலாம், விளையாண்ட பொருள் நீங்க உபயோகப்படுத்தலாம். இது எல்லாமே யார் தந்தது? கர்த்தர். You have to say this is belongs to God. அல்லேலூயா. நான் பிறக்கும் போது நான் வந்து 10 செல்ஃபோனோட தான் பிறந்தேன், அதுவும் ஆப்பிள் செல்லோட தான் பிறந்தேன் அப்படி சொல்கிறவங்க யாருமே இல்லையேங்க. நான் பிறந்த போது என்னுடைய காதில் வந்து 1/2 கிலோ தங்கத்தோடு பிறந்தேன், அப்படி யாருமே இங்கே இல்லையே. நான் பிறக்கும் போது பெரிய காஸ்டியான ட்ரெஸ் நான் பிறந்தேன், அப்படி யாருமே இங்கே கோட்ஸோட பிறந்தேன் யாரும் இருக்கீங்களா இங்கே? இல்லை. ஸ்தோத்திரம். யார் தந்த எல்லாமே? நான் பிறக்கும் போது அப்போவே எங்கள் தாத்தா பென்ஸ்கர் வாங்கி தரு இல்லையே. ஸ்தோத்திரம். எல்லாமே கர்த்தர் தந்தது. அப்போ பைபிளில் இந்த இந்த ஈசாக்கு ஒரு வாசை பெருமையோட பேசப்பட பொருளை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். எப்படி வந்தது? ஏன்? மார்க் 7ஆம் அதிகாரம் 22வது வசனம். நம் பெருமையை பேசப்படணும், கர்த்தருக்கு மகிமையை பேச. நீங்க அர்த்தம் என்னவென்றால், அவன் பேசப்படுகிற போது அவன் தன்னை தாழ்த்தினான். அதான் விஷயமே. வாசிங்க 7ஆம் அதிகாரம் 22வது வசனம். 7ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கிறது மார்க். வாசிங்க. மார்க் 7:22. கவனிங்க. இப்ப நம்ம ஒரு மனுஷனுடைய எப்படி பெருமை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அங்கதான் பேசுவோம், இதெல்லாம் அங்க வந்துடும். அது ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். ஒரு மனுஷன் பெருமையில் அகப்பட்டிருக்கிறான் எப்படி கண்டுபிடிப்பது என்று சொன்னால், இதெல்லாம் அவனுக்கு புறப்பட்டு வெளியே வரும். அல்லேலூயா. அது ஈஸி, எளிமையாக கண்டுபிடிச்சிக்கலாம். நம்முடைய வாழ்க்கை நம்ம பெருமையை பேசப்படும் ஒரு காரியம் சொல்லணும், கர்த்தாது உம்முடையது. இட்ஸ் பிலாங்ஸ் டு இட்ஸ் யுவர்ஸ், இட்ஸ் நாட் மைன். என்னுடையது அல்ல, இது உம்முடையது. அல்லேலூயா. வாசிக்கலாம் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபு 3:5 வாசியுங்கள். அப்படியே நாமானது. அப்ப கவனிங்க, இங்க ஈசாக்கு பெருமை பேசப்பட்டது வேறு. அது என்ன அர்த்தம் என்றால், கர்த்தர் எவ்வளவு கூட இருந்த ஒரு ஆசைத்தான் உலகம் கர்த்தரை என்ன மகிமை பேசினது, அப்படி பேச்சு வரணும். அதை விட்டுட்டு பெருமையானவளை பேசுவதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? நாவிடம் கொடுக்கவே கூடாது. ரொம்ப முக்கியம். நீங்க வளர வளர Allah, I want to tell you that when you grow you must be humble. Hallelujah. நீங்க எந்த அளவுக்கு வளர்றீங்களோ அந்த அளவுக்கு தாழ்மை வாழ்க்கையில் வரணும். அதான் வளர்ச்சியினுடைய உத்வேகம். நீங்க வளர்ச்சிங்கிறது அதுதான் காட்டும். உங்களுடைய பேச்சில் ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய பேச்சில் ஒரு 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 அதை பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்மை இருக்கணும். எனக்கு தான் எல்லாம் தெரியுங்க செய்தால் அது ஆபத்தில் கொண்டு அழிவில் கொண்டு விட்டுவிடும். ஹல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுகிறது, இந்த நாவானது நிறைய பேர் கெட்டு போறது நாவல் தான். நிறைய பேசும், சர்வசாரமாக கதை அளந்து விடுவோம். ரொம்ப பேசுனாங்க, அப்படி இதை தெரியும் அதை தெரியும் இதை தெரியும் அப்படின்ட்டு. ஒரு நபர் நான் அறிஞ்சிருந்தேன், பக்கத்தில் இருக்காங்க ஒரு 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 ஃப்ரெண்டு. அவரோட பேசிகிட்டு இருந்தார், வீடு கட்டிட்டு இருந்தார், பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், இந்த ஊர் தலைவருக்கு ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப ஃப்ரெண்டு, ரொம்ப பயங்கரமாக தெரியும் அப்படின்னாரு. அவர் பேசி வந்தபோது நான் நாள் போக கண்டுபிடிச்சா அவருக்கு அது தெரியாதுன்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அவருக்கு வந்து அது எப்போ கண்டுபிடிச்சா அப்படின்னா ஒரு சம்பவத்தை கண்டுபிடிச்சவர். ஆனால் அவருக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் வந்து அது அவருக்கு ஒரு சந்தோஷம். அவர் சொல்கிறதுனால அவர் தன்னை யாருன்னு மதிக்க நினைக்கிறாரு, தன்னை பெரிய ஆள் என்று காட்டிக்கொள்வதற்கு அதை பேசுகிற மாதிரி நான் புரிந்து கொண்டேன்.
அல்லேலூயா. நான் சொன்னேன் அப்படி, நான் அப்படி சொன்னேன். அப்படியா, நானும் ரொம்ப வருஷம் இப்போ பிரச்சனை கொஞ்சம் தாங்க பழக்கம், பெருசுல பழக்கம் இல்லை அப்படின்னா அவர்கிட்ட பேசி நான் முடிச்சிட்டேன். ஆனால் இப்போ நாள் படம் போது அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி சரியாக பேச மாட்டார். ஏன்னா கண்டு கொண்டா இவர் அவருக்கு ரொம்பவும் தெரியும் நல்லா. என்ன வீட்டுக்கு வந்து போகிற பார்த்துட்டு பார்த்தார், பார்த்து புரிஞ்சுட்டார். இவர் என்ன பண்ணார், இவர் அனுப்பதை எனக்கு சரியாக பேச மாட்டார். நான் போய் பேசுவேன். நான் சொன்னதே கிடையாது, அவருக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஆனால் அவர் தன்னை பெரிய ஒரு நபராய் காட்டிக்கொள்வதற்கு என்ன செய்கிறார், ஒரு பெயர் எடுத்து பேசுகிறார். ஏன்னா அவரை பெரிய நினைப்பதற்கு. இப்போ நிறைய பேர் பெருமைகளை பேசி மாட்டிக்குவோம். அல்லேலூயா. படிக்கிற காலத்தில் ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட ஒரு போதகர் வந்து அவர் ஊழியத்துக்கு வெளியே போகிறார். இப்போ சமைக்கிற பொறுப்பு எங்கள்கிட்ட வருகிறது. என்னோட பிரின்சிபல் கேட்டார், நான் காலைக்கு நான் புரோட்டா போட்டுக்கலாம்ப்பா அப்படின்னா. சரி போட்டுக்கலாம் சார். அப்போ குக் டீமில் அங்கே இருக்கிறோம். சரின்னு சொல்லிவிட்டு இது நைட்டு பேசிக்கிறோம். எனக்கு புரோட்டா போட எனக்கு தெரியுன்ட்டேன். ஆனால் உண்மையாலுமே புரோட்டா போட வராது, தெரியாது, எனக்கு தெரியாது. நம்மளை அப்போ யார், நம்மளை கிங்கு தானே. அப்படி என்ன பண்ணா காட்டிக்க, இல்லை எனக்கு தெரியுன்ட்டேன். தெரியும் சொல்லிவிட்டு பிரின்சிபல் போயிட்டாரு நினச்சி என்ன பண்ணுறேன்னா, ரூமில் போய் கேட்குறேன். ஒரு சில பிரதர்ஸ் வாங்க, பேரை சொல்லி பேரில் சொல்லலாம். அவங்க சொல்லி, பிரதர் எனக்கு புரோட்டா கிட்டான்னு அறியாமோ அப்படி சொல்லி ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா என்னுடைய காலை ஒரு விரல் சட்டை இப்படி இழுக்கிறது. திரும்பி பார்த்தா பிரின்சிபல் நிற்கிறார், வச்சிருச்சாரு. ஆடா எனக்கு அறிந்து பாறையா இல்லைங்களே, தெரியும் சரியாண்ணா. இப்போ நான் மாட்டிட்டேன்னா என்ன சொன்னது, பெருமை எனக்கு தெரியும் அப்படி சொன்னதுனால அந்த கால சட்டையை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் ஒன்றை புரிந்து கொண்டேன், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதை இல்லாதென்றும். பெருமை ஒரு மனுஷனை பாருங்க எப்படிலாம் செய்யுது. கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிக்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 யோவான் 2:16 வாசிக்க கேட்கலாம். இந்த பெருமையில் எப்படி இருக்குன்னு அடங்கி இருக்குது. என்னன்னா என்ன இருக்கிறது, மாம்ச நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை. இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது, உலகத்தில். அப்ப அந்த மனுஷன் என்ன செய்ய, பரிபூர்ணமா ரட்சிக்கப்படலை. புரியுது, இன்னும் ஆண்டுக்கு முழுமையா திருத்தி ஒப்பு கொடுக்கல. ஹலோ, அந்த மனுஷன் இன்னும் பரிபூர்ண ஆண்டுக்குள்ள வரலன்னு அர்த்தம். புரியுது. அல்லேலூயா. எதை மேலும் பாராட்டணும், பவுல் சொல்றாரு, நான் மேலும் பாராட்டணும்னா பெருமையை பேசுனா ஒன்னதான் பேசும். அது என்னன்னா என்னுடைய பலவீனங்களை. அதை சொல்லிட்டு மேலே சொல்றாரு, அதை சொல்லிட்டு சொல்றாரு, 14 வருஷம் முன்பதாக ஒரு மனுஷன் பரதீசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். தன்னை பற்றி பேசுகிறார். அவன் நீங்க கேட்காத, நான் கேட்ட ஒரு பாஷை, மனுஷர் பேசாத ஒரு பாஷையை கேட்டேன், பரதீசை கண்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷர் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான 2 கொரிந்தியர் 12ஆம் நீங்க வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லிட்டு சொல்றாரு, ஆகிலும் நான் பெருமை பாராட்ட பேச, எதை பற்றி பேச தெரியுமா, என் பலவீனங்களை குறித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பேரா எனக்கு வந்து பெருமை பேசுவதற்கு அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலிருந்து அதில் 21வது அதிகாரம் வரைக்கும் பெருமை பேச அவ்வளவு இருக்கிறது. அது 3 நிமிஷம் பிரியாணம் அடங்கி இருக்கிற ஒரு பகுதி. பவுல் சொல்றாரு, நிறைய பேசலாம், கட்சி கொண்டு போடுறாங்க, அற்புதம் நடக்குது, அதெல்லாம் பவுல் பேசாம சொல்றாரு, நான் இதெல்லாம் நான் பேசலப்பா, எனக்கு இருக்கிறதான பல கோடி சொத்து, 9 கோடி சொத்து நான் பேசல. ஐ நாட் டாக்கிங் அபவுட் தட். எங்க அப்பா இருக்கிற பிக் ஷாட், எங்க அப்பா இருக்கிற கப்பல் பத்தி நான் பேசல. எனக்கு இருக்கிற செல்வத்தை பற்றி நான் பேச. எதை பற்றி பேசுகிறேன் என்றால், என் பலவீனங்களையே பேசுகிறேன். எப்படி பேசுகிறார், அந்த பெருமை அவருக்குள் அடங்கி போன, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப கிறிஸ்துவுக்குள் வருகிற ஒரு நபருக்கு பெருமையான, அப்பா நான் இன்னைக்கு பேசுறேன்னா, ஒருவேளை உங்க தொழில நீங்க பெருமை பேசுறீங்கன்னா இன்னும் முழுமையாக நீங்க வரலன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்க படிப்பை பத்தி பெருமையை பேசுறீங்கன்னா இன்னும் உங்க பெருமை, நீங்க பெருமையில சாகல. ஒருவேளை உங்களுடைய நல்ல நீங்க பேசக்கூடிய ஸ்கில் இருக்கு, படிக்கால பார்க்கும்போது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், ஒரு அருமையான பாஸ்டர். அவர் என்ன பண்ணுவார்னா, கிராமப்புற நோட்டீஸ் இந்த கொடுக்க போவார், ட்ராக்ஸ் வட இந்தியாவில் கொடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா பாட்டி மட்டும் இங்கிலீஷ் பேசுவார். யார்கிட்ட பேசுவார், அது படிக்காது, அதுக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஸோ சில நேரங்கள் நமக்கு ஸ்கில் இருக்கும், நமக்கு நிறைய தாளந்துகள் இருக்கும். என்ன பண்ணக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? அதை கர்த்தருக்கு தான் யூஸ் பண்ணணும். யூஸ் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். கர்த்தர் மகிமையை யூஸ் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் போன ஒரு அருமை ஐயா வந்திருந்தாங்க இல்லையா, அந்த ஐயாவுடைய படி PhD. ஆனால் பிரசாந்தில் பார்த்தோன்னா மேக்ஸிமம் இங்கிலீஷே இருக்காது, ஆனால் பக்கா டிரான்ஸ்லேட்டர், பயங்கரம் பேச. PhD இசை பார்த்து அருமையான ஒரு தெய்வ மனிதர். ஆனால் அவரோட பேசுறது பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியாத மாதிரி இருப்பார். அப்படியே லேர்ன் பண்ண கூட படித்த தங்கி இருக்கிறேன், அவரோட பேசி பழகிருக்குன்னா சொல்கிறாங்க. அவரோட கூட ஒரு தாழ்மையான ஒரு நபர். எத்தனை வருஷம் அனுபவம்? 50 வருஷம். கடந்த வாரத்தில் எங்களுடைய கூடிக்கு ஒரு போதர் அழைத்திருந்தோம். அவருக்கு 55 வருஷம் ஊழியர் அனுபவம். எத்தனை வருஷம்? 55 years old. சரியா? அவர் ஒரு பெருசு 7 குறிப்பை சொன்னார். அழகாக அவர் 7 ஊழிக்காரன் எப்படிலாம் இருக்கணும் 7 குறிப்பு முத்து மாதிரி அப்படியே 7. அவன் சொன்ன ஒரு காரியம் சொன்னார். சில வீடு விசிட்டிங் போவாங்க, ஊழிக்கிற மாதிரி பேசுவார். வீடு என்ன பண்ணுவாங்க? ஊழியத்துக்கு போவாங்க, உட்காந்து சும்மா உங்க போனால் என்ன வரும்? ஊழிக்கிற வீட்டில் உங்கள் வீட்டு வந்து என்ன தருவீங்க? வீட்டுக்கு இருந்தால் என்ன தருவீங்க? டீ, காஃபி, ஹார்லிக்ஸ், போர்ன்விட்டா எல்லாமே கலந்து, சம்டைம் ஃபுட்டு. ஓகே, சரி, இது ஊழிக்கான மதிக்கிறோம், ரைட். ஆனால் சில நேரங்களில் சும்மா உட்காந்து பேசி ஒன்றுமே ஊழியுமே செஞ்சுருக்க மாட்டாங்க, ஆஃபரிங் ஆகிட்டு வருவாங்க. அது சொன்னார், அது இனாமா, அது அது என்னன்னு கேட்டாரன்ட்ட. எங்கள்கிட்ட கேட்டால் என்ன இருக்குன்னு. நீ அதுக்கு 100 ரூபாய்க்கு ஊழி செஞ்சியா? இல்லை. ஆனால் சில நான் வேண்டாம் சொல்கிறது காரணம், நான் போகிறோம், நான் என்ன ஊழி செஞ்சேன் வாங்குறதுக்கு? வாட் ஐ டிட்? நாங்கள் என்னங்க பண்ணேன்? ஆஃபரிங் வாங்குறதுக்கு என்ன ஊழி செஞ்சேன்? எத்தனை புரியுது? இது கொடுக்க உங்கள் இஷ்டம், நான் சொல்கிற வேண்டியது நான் ஃப்ராங்காக பேசுகிறேன், சரியா? அப்போ அந்த காரியம் ரொம்ப யோசிக்க வைத்த விஷயம். ஒரு நான் பண்ணுற விஷயங்களை கட்டுகிறதா? எஸ், ஐ ஒர்த் டு ரிசீவ் தட் ஆஃபரிங், ரைட்? உங்கள் வீட்டுக்கு விசிட்டிங் வர உங்களை கட்டுதா? எஸ். உருவாக்குதா? எஸ். சும்மா டீயும் போண்டா குடிச்சு சாப்பிட்டுட்டு எந்த கடையில் போண்டா வாங்கினீங்க, இது எந்த மாவில் பண்ணாங்க, எந்த எண்ணெய் ஊற்றிருப்பாங்க, இதெல்லாம் பேசி டைம் பாஸ் பண்ணி எதுக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன்டா? உங்களுக்கு என்ன இருக்கணும்? இதை நம்ம யோசித்து பார்த்தா நிறைய பேர் இன்றைக்கி இப்படி இருக்கிறாங்க. அத்தனை மகிமை உண்டாவதாக. ஊழிக்கிற வருஷம் நினைக்க வேண்டாம், பட் ஒரு சில நடக்குது. அப்போ ஒரு சில அந்த அனுபவத்தில் சொல்லுகிறார். அவர் கண்ட காரியத்தை கூட பகிர்ந்து கொண்டார். நான் சொல்ல அவர் சொன்னது கர்த்தர் மகிமை உண்டாவதாக. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பெருமைகளை பேசி நிறைய ஆசையை இழந்து விடுகிறோம். எத்தனை புரியுது? ஏன்னா எங்களை பற்றி பேசினா பிரச்சனை இல்லை, உங்களை பற்றி பேசினா பிரச்சனையே, சரியா? ஸோ கவனிங்க, இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எதை நம்ம செய்கிறோம், எதை பெருமையை பேசுகிறோம். தாவீது நல்லா உணர்ந்து பேசாரு. இங்க ஒரு பெரிய ஒரு ராஜா இந்த 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 ஆசீர்வாதத்தை உணர்ந்து எப்படி பேசுறாரு தெரியுமா? 2 சாமுவேல் வாசிக்கலாம். அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். 22ஆம் அதிகாரம் 36வது வசனம். உமது காருண்யம் என்ன செய்யும்? பெரியவனாக்கும். என்னை பெரியவனை யாரை மாற்றினது? இட்ஸ் நாட் பிகாஸ் என்னுடைய யுத்த திறமை அல்ல, எனக்கு இருக்கிற அபிஷேகங்கள் ஒரு விஷயம் இருந்தாலுமே அதை தாண்டி ஆண்டவரே உமது காருண்யம் என்ன செய்து பெரியவன் ஆக்கிற்று. இதாங்க சீக்ரெட். அப்போ ஒரு மனுஷனை பெரியவன் ஆக்குது என்றால் கர்த்தருடைய காருண்யம். ஹல்லேலூயா, கர்த்தர் மகிமை உண்டாவதாக. இப்ப பெரியவன காரியம் மட்டுமே பெரியவன் ஆக்குகிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயால சொல்கிறார், எப்ப அது மட்டும் இல்லப்பா ஒரு மனுஷன் பெரியவன் ஆக்குகிறது, இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. அது என்ன? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 18:4 ஆண்டவர் சொல்றாரு, நீ பெரியவன் ஆகணும் என்ன செய்யணும்? ஆகையால் இந்த பிள்ளையை போல ஒன்னு நீ தாழ்த்தணும். நீ பெரியவன் ஆகணும் என்ன செய்யணும்? உன்னை நீ தாழ்த்தணும். அப்படிப்பட்டவன் தான் பெரியவனாயிருப்ப. எங்கு? பரலோகராஜ்யத்தில். இங்கே ஆண்டு இப்படி சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷத்தில் வாசிங்க 22ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார். நீ முதன்மையா இருக்க விரும்பினால், நீ ஊழியக்காரனா மாற விரும்பினால், அல்ல கர்த்தருக்கு நீ உத்தமமா இருக்க விரும்பினால், பெரியவனா மாற விரும்பினால் நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? வாசிக்கலாம். எஸ், உங்களுக்குள்ளே எப்படி மற்றவளை போல who is the greatest, நமக்குள்ள யார் பெரியவன் அப்படி என்று இராமல் லூக்கா 22:26 என்ன சொல்லுகிறது? என்ன செய்யணும்? அவன் எப்படி இருக்கணும்? பணிவிடைக்காரன், ஊழியக்காரனா இருக்கணும். ஸ்தோத்திரம்.
எப்படி இருக்கணுமா? நீ பெரியவனாய் மாறணும் அப்படின்னா முதல்ல எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? ஸ்டார்ட் வித் எங்க இறங்கணும்? ஒரு ஊழிய பணிவிடைக்காரன் என்ன? கேட்காம செய்யறது. ஸ்தோத்திரம். பணிவிடைக்காரனா இருக்குதாங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்தோத்திரம். நிறைய பேர் இந்த அனுபவம் இல்லை. கடந்த முறை நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தோம். அப்போ ஒரு 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 பிரதர் வந்து சொல்றாரு, இப்போதான் நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு ஊழி செய்யணும், எனக்கு வாய்ப்புங்களே பயன்படுத்துங்க அப்படின்னாரு. அவள் ரொம்ப சந்தோஷம். அவருடைய அந்த அந்த அவர் யாருன்றது ஒரு ஈரோட்டையை சார்ந்த ஒரு சகோதரர். அன்ஃபார்ச்சுனேட் அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணோம். அவர் என்ன முன்ன பார்த்து நானும் பார்த்ததில்லை. அவர் சொல்கிறார், என்ன யூஸ் பண்ணுங்க பாஸ்டிங், நீங்கள் ரொம்ப சந்தோஷம், ஒரு சாட்சி நல்லோம், எங்களுக்கு சாட்சி நிறைய சொல்லணும், என்ன பயன்படுத்துங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் ஊழியை செய்யணும் ஃபர்ஸ்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்? எங்க? பணிவிடைக்காரனை போல, வேலைக்காரனை போல இருந்தாத்தான் நீ பெரியவனை மாற முடியும். அல்லேலூயா. இப்ப ஈசாக்கு ஏன் மதிக்கப்படும் நபராக பெரியவனா இருந்தான்னு சொன்னால் அவன் பணிவிடைக்காரனா இருந்தான். அல்லேலூயா. எத்தனை ஊழி செய்ய ஆசை? எத்தனை ஊழி செய்ய ஆசை? ஓகே, இப்போ நான் கேட்கிறேன், எத்தனை பணிவிடைக்காரர்களை மாற ஆசை? பணிவிடைக்காரர்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். கவனிங்க, இப்போ பணிவிடைக்காரமாக இருக்கிறோம், வரும்போது வர்றோம், ஒரு ஸ்டெப்பில் ஏறி வரணும் வச்சுக்கங்களேன், ஒரு சின்ன ஒரு காகிதம் கிடக்குது, என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? வரும்போது ஒரு நீங்கள் ஏறி வருகிற ஸ்டெப்லையோ அல்ல நீங்கள் இருக்கிற வந்து இப்படி பார்த்தா ஒரு சின்ன என்ன செய்யறது, குப்பை கிடக்குன்னு வச்சுக்கலாம், அங்கே இருக்குது, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணிட்டு போகிறோம்? சரி, அது என்ன செய்வோம்? டஸ்ட்பின்ல போடுறோமா? அப்போ சின்ன ஒரு விஷயம்தான், அதில் கூட ஆண்டவர் பார்க்குற எவ்வளோ சின்சியராக இருக்கிற ஆண்டவர் கவனிக்கிறார். அப்போ முதல்ல நீங்கள் அன்னைக்கு நீ மதிக்கப்பட்ட நபராக இருந்தால் கடைகனாக இருக்கணும், கடைசியில் இருக்கணும். என்ன அர்த்தம் கடைசினா? கடைசியில் இப்போ ரோல் உட்காரதில்ல, அதுவல்ல, அதோட அர்த்தம் அதுவல்ல. நீ தாழ்மையாக பணிவிடைக்காரனை போல எதையும் நினைக்காமல் கர்த்தருக்காய் சேவகம் செய்கிறது. அல்லேலூயா. அதை வாசிக்கும் போது கவனிக்கல. 2 பேதுரு 1 3 எப்படி சொல்லுகிறது? 2 Peter chapter 1:3 சொல்ல பாருங்க. தேவன் இப்படி பெரியவனாக இருக்கிறவனையும் தேவன் அழைக்கிறாராம். நீ பெரியவனா வான்னு சொல்லி அழைக்கிற. எப்படிப்பட்ட அழைப்பு? அதை வாசிக்கலாமா? தம்முடைய மகிமையினாலும் காருண்யம். எப்படிப்பட்ட காருண்யம்? மகிமையினாலும் காருண்யத்தின் இரக்கத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளும் அன்றி. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப அழைத்த தேவன், காரணியத்தை வைக்க தேவன், உயர்த்தும்படியை வைக்கிற தேவன் என்ன செய்கிறார் என்றால், அவர் நம்ம அவர்கள் அறிகிற அறிவுக்குள் வைக்கும்படி விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 2 7 வாசி கேட்கலாம். இந்த காரணியத்தை குறித்து என்ன சொல்கிறது வேதம்? இந்த அழைப்பை குறித்து என்ன சொல்கிறது? 1 சாமுவேல் 2 7 கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும். இப்ப கவனிங்க, ஒரு மனுஷன் பெரியவனாக்கு ஒரு சிறியவனுக்கு யார்கள் இருக்கு? நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டாலுமே நீங்க பெரியவளை என்ன செய்ய முடியாது? மாறவே முடியாது. ஒரு கர்த்தர் மனுஷனை செய்ய முடியும், உயர்த்தவும் தாழ்த்தவும் முடியும். அல்லேலூயா. இப்ப வசனம் சொல்லுகிறது, அவர் ஒரு மனுஷன் என்ன செய்கிறார்? தரித்திரம் அடைய செய்யணும் போதும், ஒரு சின்ன வியாதி போதும், தட்ஸ் ஆல், எல்லா பணம் போயிடும். ஒரு செகண்ட் ஒரு மனுஷன் என்ன செய்யும்? ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? தரித்திரன் எப்படி சொல்லலாம்? தரித்திரனா எப்படி சொல்லலாம்? வறுமையை மாற்றிவிட முடியும், முடியும் ஒரு செகண்ட்ல. உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம், பூகம் வருகிறது. பூகம் வந்தா எவ்வளவு வருஷம் கம்பெனி கட்டியிருக்கான், பல பேருக்கு வேலை தரலாம், பெரிய பெரிய கம்பெனி இருக்கும், முதலாளி இருப்பான். ஆனால் பூகம் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் he also standing on the row to get the small piece of bread. ஒரு செகண்ட்ல ஆண்டு என்ன பண்றார்? அவ்வளவு பெரிய நபரை கூட ஒரு பூகம்பத்தை கொண்டு வந்து புத்தி புகட்டு நினைச்ச செய்து விடுவார். ஒரு மனுஷன் எப்படி மாத்தணும் அவருக்கு தான் தெரியும். இது யார் செய்கிறார் என்றால் கர்த்தர் அதை செய்கிறார். வசனம் தான் சொல்லுகிறது. அப்போ ஒரு மனுஷனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் அவருடைய கரத்திலே இருக்கிறது.
அல்லேலூயா. ஒரு மனுஷன் வர வர விருத்தி அடைந்தா நீங்க புரிந்து கொள்ள, உண்மையில இருந்தா அவன் கர்த்தருக்குள் உண்மையா இருந்து தேவ ஆரெல்லாம் பங்கு கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்போது அவன் விருத்தி அடைகிற என்ற அர்த்தம் என்னவென்றால், அந்த மனுஷனை கர்த்தர் பார்த்து ஏற்கனவே அவனை தூக்கி எடுத்ததுனால தான் அந்த மகன் விருத்தி அடைகிறான். சில பேர் போக டவுனாயே போவாங்க. ஏனென்றால் அந்த காரணம் கர்த்தர் கூட இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வாசிக்கலாமா? எரேமியா 31 3வது வசனம் என்ன சொல்லுகிறது கவனிக்கலாம். எரேமியா 31:3. அப்ப அழைத்த தேவன் காரணத்தை கொடுக்கிற கர்த்தர் ஒரு தாழ்த்து உயர்த்துற மாதிரி கர்த்தர் என்ன செய்கிறாராம்? எரேமியா 31:3. இப்ப ஆண்டு என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, உன்னை வந்து நான் அழைத்தது மட்டுமல்ல, உன்னை வந்து நான் என்ன பண்றேன், உயர்த்தது மட்டுமல்ல, உன்னை ஆஸ்வதிக்க மட்டுமல்ல, உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. எதற்கு நீ இழுக்கிற என்றால், நீ அங்கிருந்து உங்க ஆசை இல்லப்பா, நீ இங்க வா, என் பக்கம் வந்துரு. அல்லேலூயா. உன்னை ஆஸ்வதிப்பது என்னை பிரியமா இருக்கிறதுனால உன்னை என் பக்கம் அழைக்கிறேன், இழுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த ஃப்ளட் வாட்டர் வந்தது இல்லையா, திருநெல்வேலியில் நம்ம பெரிய மழை பெய்தது, நிறைய பேர் மரித்து போனாங்க. 100கணக்கான பேர் மரித்து போனார்கள். நான் பார்த்து 1-2 சடலம் தான், ஆனால் 100கணக்கான மரித்து போனாங்க. இதில் என்ன விஷயம்னா, அதில் ஒரு சம்பவத்தை ஒரு ஐயா சொன்ன கேட்டேன். ஒரு இரவு மழை நல்லா பெய்து கொண்டு இருக்கிறது, போகப்போ ரைஸ் ஆகுது. பக்கத்து வீட்டுக்கு தஞ்சம் அடைந்து அந்த வீடு ஒரு 2 பிள்ளைங்க, அப்பா அம்மா பக்கத்து வீடு போயிட்டாங்க. அந்த வீட்டில் கொஞ்சம் மேடு, இது கொஞ்சம் பள்ளம், தண்ணீர் ஸ்டார்டிங் கொஞ்சமாக இருக்குது. அப்போ திடீர்னு ஐயா சொல்கிறார், கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம், ஐயோ மழை வந்து தண்ணி கொஞ்சம் ரைஸ் ஆன மாதிரி இருக்குது, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், தண்ணி வெள்ளம் அதிகமாக இருக்கும் என்பதாகவே நான் பீரோடு இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் எடுத்து வந்துடுறேன் அப்படியே சொல்லி போகும்போது, அந்த இளைய மச்சர் அப்பா நானும் வர்றேன்னு சொல்லி அப்பா சொல்லி பார்த்தா, இல்லை இரு, அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, மொட்டை மாடியிலிருந்து பார்க்குறேன், லைட் வச்சு அவர் போகிறார். அப்படி போகும்போது தண்ணி பார்த்து ஒரு சரி கொஞ்சம் தான் இருந்தது, திடீர்னு வெள்ளம் வந்தது. இவர் போய் எடுக்க போனவர் வெள்ளத்தை சிக்கி கொண்டார். இப்போ அப்பா என்ன செய்கிறாரு, அப்பா வந்து ஏற்கனவே நடந்து போகும்போது பிள்ளை, இளைய பிள்ளை மகளை பிடித்து நடக்கிறார், தண்ணி அடித்து கொண்டு போகிறது. இப்போது அப்பா போனது, அப்பா போகும்போது என்ன பண்ண, எழுதிட்டு போன உடனே மகன் என்ன பண்ணுறா, இளைய மகள் அப்படி கரத்தை பிடித்து இழுக்கிறாள். இழுத்த உடனே இப்போ மேலே மகன் என்ன பண்ணுற, மூத்தம்மா பார்த்துட்டு கீழே ஓடி வந்து அவளை அப்பா காப்பாற்று அவளும் வருகிறாளாம். வந்து கையை பிடிக்கிறாங்க. அப்பா வெள்ளம் அடித்து கொண்டு போய் விட்டது. இல்லை கவனிங்க. இப்போ இந்த மூத்த மகன் நீச்சல் தெரிஞ்சனால, அப்படியே அப்பாவுக்கு தெரியுனாலும் வெள்ளத்தின் வேகத்தில் போயிட்டார். ஸோ இந்த மூத்த மகள் என்ன, இளையமுடைய தலைமுடியை பிடிச்சு, தங்கச்சி தலை முடிச்சு அப்படியே போகிறாங்க. போகும்போது ஒரு முள்ளுச்செடி போய் சிக்கிட்டாங்க. இப்போது தன்னுடைய தங்கையினுடைய முடியை இருக்க பிடித்து கொண்டு இருக்கிறாள் அக்காக. மேலே மரத்தில் அப்படியே தண்ணி மீறிட்டே இருக்கு. தண்ணி என்ன முடியலாம் எழுதி பார்த்து கை ரொம்ப வலி, எப்படியே இருந்தால் பிடிச்சிட்டு. ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பிடித்திருந்தால் வெள்ளம் வடிந்தது. ஆனால் கொஞ்சம் டைம் ஆச்சு, ஓகே காப்பாற்றுந்தவர் பார்த்தீங்கன்னா அந்த தங்கச்சி மறித்தே போனார், கரங்களை மறித்து போனார். இது நடந்த சம்பவம் ஒரு 3 மாதம் முன்பு திருநெல்வேலி நடந்த சம்பவம். இழுக்கிறார் இரக்கத்தினாலே. ஆனால் வெள்ளம் என்ன செய்கிறது, இப்படி தான் பல பேர் ஆணும் இழுக்கும் போது வரலன்னா இப்படி தாங்க. புரியுது? தேவனை இழுத்துக் கொள்ளும் வரணும். அவர் இழுக்கும் போது ப்ராப்ளம்ஸ். ஆனா சொல்றாரு, ஆனா ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் தான், உன்னை இறக்க காரணத்தை இழுக்கிறேன். மனுஷன் இழுத்தானா பொறாமல் இழுப்பான் உன்னை. அல்லேலூயா. புரியுது? உங்களை பொறாமல் இழுத்துருவாங்க. நீ மேலே போக வேண்டாம், கீழே தள்ளி உன்னை பொறாமல் இழுத்து கீழே தள்ளிடுவான். ஆனா ஆண்டவர் இழுத்தார்னா உன்னை மேலே கொண்டு போவதற்கு. சத்தியம் புரியுது? அல்லேலூயா. இப்ப நீ யார் இழுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது முக்கியம். அடுத்து 3வது, தேவன் ஒரு மனுஷனோடு இருந்தா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்ன நடக்கும்? உங்களுக்கு கர்த்தரோடு இருக்காருன்னா நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மகிமை உண்டாத வசனம் வாசிக்கலாமா? சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்பொழுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்? அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருக்கிற மனுஷன் தான் செய்வது வாய்க்கும். அப்ப என்ன அர்த்தம்னா, அவசர கீழ்ப்படினா இருக்கணும், தேவசை செய்யணும் இருக்கணும், தேவனுடைய ஆலயத்தில் இருக்கணும், நாட்டப்பட்ட ஒளிமர பச்சை மரத்தை போல இருக்கணும். இதெல்லாம் அனுப்பிச்சு என் வார்த்தை செய்யணும் இருக்கணும் இருந்தா தான் அந்த மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் வாய்க்கும்? சும்மா எல்லா காரியத்தை வாய்ப்பது இல்லை. யார் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற என்றால்
கர்த்தருக்குடைய. இப்ப இந்த வாசி யாருடைய காரியத்தை வாய்க்கப்படுற கேள்வி பாத்துல கேளுங்க. யாரு காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார்? அவன் செய்வதில் எப்படி வாய்க்கும்? அதுக்கு மேல வசனம் 1வது வசனமும் 2வது வசனம் படிச்சீங்கன்னா என்ன சொல்லுகிறது? ஒன்று நம்பர் 3 விஷயம். 1, துன்மார்க்க ஆலோசனை நடக்கக்கூடாது. 2வது எஸ் 3வது இந்த 3 விஷயத்தை ஒரு மனுஷன் ஃபாலோ பண்ணா போதும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் கேலி பண்றான் வச்சுக்கோ, கிண்டல் பண்றான், அவனோட சேர்ந்து அவற்றை காயப்படுத்துற மாதிரி பேசுறது நமக்கு மகிழ்ச்சி மாதிரி இருக்கும். ஆனால் இறுதியை புண்படும் கர்த்தர் என்ன செய்வார்? அதை விசாரிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்கர்னு யாரு? துன்மார்க்கர்னு யார்? துன்மார்க்கர், the wicked person. துன்மார்க்கர் இருக்கிற மனுஷன் யார்? துன்மார்க்கர். கர்த்தருடைய வழியில யார் நடக்கிறவங்க யாரு தான்? துன்மார்க்கம்னா என்ன அர்த்தம்? துன்மார்க்கம், நல்மார்க்கம். புரியுது? நல்மார்க்கம், துன்மார்க்கம் அப்படின்னா உலகத்தோடு நடக்கிறது, அதான் துன்மார்க்கம். ஜீவியம் பண்றது. இளையகுமார் என்ன செய்தான்? உலகத்தோடு நடந்தான். எல்லாம் உலகத்தில் எத்தனை இருக்கோ, ஓகே, பாருக்கு போனவா பாருக்கு போனா, சர்ச்சுக்கு போங்க பாருக்கு போனா, ஓகே, அப்புறம் வச்சுக்கலாம், நல்ல ஹெல்ப் பண்ணணும், திருடுனா, எல்லாம் வேலை செஞ்சிருப்பான் இல்லையா? ஆஸ்தி எல்லாம் செலவு பண்ணாது துன்மார்க்கத்தனம். ஆனால் நல்மார்க்கம் என்பது என்னவென்றால், ரெண்டு கதை சொன்ன பற்றி காந்தி அடிப்பது ஹெல்ப் பண்றாரு, ஹெல்பிங் டெண்டன்ஸ். நல்ல மார்க்கத்தை எங்க நல்ல வழியில் வாங்க, குடியில விட்டுட்டு வாங்க, நீங்க உண்மையா இருங்க, இதுதான் நல்ல மார்க்கம். உங்களுக்கு புரியுதா? இப்போ 3 விஷயம் இப்படிப்பட்டவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஸ்தோத்திரம். இதை பார்த்தீங்கன்னா இதை சொல்றாரு தாவீது என்ன சொல்ற? சங்கீதம் 119 சங்கீதத்துல 18 வசனம். அப்ப கர்த்தர் வேதத்துல ஏன் பிரியமா இருக்கணும் அப்படி ஏன் சொல்றாரு அப்படின்னா, வாசிக்கிற சங்கீதம் 119 சங்கீதம் 18 வசனம், உம்முடைய வேதத்துல என்ன உண்டு? அதிசயம் உண்டு. என்ன உண்டு? நான் வேதத்தை படிக்கிற ஆண்டவரை தியானம் பண்ற படிக்கும் போது அதற்குள்ளே அதிசயம் இருக்குது. இதற்கு என்ன அதிசயம் இருக்கிறது? பைபிளுக்குள்ள என்ன அதிசயம் உண்டு? இந்த பைபிளுக்கு என்ன அதிசயம் இருக்கு? சொல்றாரு, அந்த வசனம் வாசிக்கலாமா? உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். எதை திறக்கணும்? என் கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும். ஸ்தோத்திரம். எதற்கென்றால் அதிசயம் பார்க்கும்படிக்கு. அப்ப அந்த பைபிள்ல என்னென்ன அதிசயம் இருக்கு? அல்லேலூயா. இன்னொருத்தர படிச்சு பாருங்களேன். சங்கீதம் 78 சங்கீதம் 40 அல்ல வாசிக்கிற 44 வசனம் 78 4 வசனத்தை வாசி. 78 சங்கீதம் 4 வசனத்தை வாசிக்கலாம். எதற்கு இதை தியானிக்கணும்? அந்த அதிசயத்தை எதற்கு தியானிக்கணும் என்று சொன்னால், பின்வரும் பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கிறதுக்கு. நம்ம என்ன சொல்லுவோம்? காக்கா சுட்ட வடையை பற்றி சொல்லிட்டு இருப்போம், அப்படித்தானே? காக்கா வடை சுட்டுச்சா பாட்டி வடை சுட்டாங்களா? இப்ப காக்கா வடை சுடுது, சரியா? இப்ப என்ன செய்யுது? பாட்டி வடை சுடல, காக்கா வடை சுடுது. புரியுதா? ஒரு காலத்துல பாட்டி வடை சுட்டாங்க, இப்ப காக்காயே வடை சுடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. புரிந்துகொண்டலுக்காய் துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, பின்வரும் உங்க பிறந்த பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி தரும்படியாக, அவர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி தரும்படியாகத்தான் இது சொல்லப்பட்டிருக்கிற அதிசயமானவைகளை. என்ன சொல்லுகிறது? அவைகளை மறைக்காமல், எவைகளை? கர்த்தர் செய்த காரியத்தை மறைக்காமல். நாம் எவைகளை மறைப்போம், எவைகளை விட்டு விடுவோம் தெரியுமா? ஒரு மனுஷன் செய்த கெட்ட காரியத்தை, நம்ம செய்த சில நல்ல தவறாக ஒரு காரியம் பண்ணா அதை மட்டும் மனசை பதிவு பண்ணி வச்சுக்குவோம். அதை நம்ம மேற்கோள் காட்டி காட்டி நம்மையும் பாழ்படுத்தி அவங்கள என்ன பண்ணுவோம்? எதிராளியே பார்த்துருவோம். சாத்தான மிகப்பெரிய டக்கு நிற்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒரு பிடித்த நபர், பிடிக்க நபரை 2 வகையை பிரித்துக் கொள்ளலாம். பிடித்த நபர் யார் என்றால், நமக்கு ஆமா சாமி போடுறாங்க பாருங்க, அவங்களாம் பிடித்தவர்கள். பிடிக்காத என்றால் தவறை சுட்டி காட்டலாம், நமக்கு பிடிக்காது. ஏமா ரைட்? நீங்க சாதாரணமாக ஒரு நபர் செய்யற காரியத்தை சுட்டி காட்டி பாருங்கள். இவன் பெரிய யோக்கியன், தேங்க்யூ, இவன் பெரிய உண்மையுள்ளவன், உத்தம புத்திரன், இல்லையா? அப்படி நம்ம சொல்லிக்குவோம். தெரியாதான்? கவனி, சாத்த எவ்வளவு கண்ணிங்க வேலை செய்யணும் பாருங்க. ஸ்தோத்திரம். இத்தனை புரியுது? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகள் கற்றுக்கொடு. இப்ப இந்த மாதிரி நம்ம இருந்தா பிள்ளைங்க எதை கத்துக்கும்? இன்னும் சொல்லி முடிச்சிடறேன். நான் ரீசன்ட்ல நம்ம கண்டுபிடிச்ச சின்ன விஷயம், என் மனதுக்கு கொஞ்சம் பாதித்த ஒரு விஷயத்தை பேசுறேன். குடும்ப ஜெபம் எல்லாரும் நடக்கும் சொல்லுவோம். சில வீடு நடக்கும், சில வீடு நடக்காது.
பாதி நடந்து நடக்காம என்ன நடக்கும்? நம்ம ஆட்டம் பண்ணி நம்ம பிள்ளைங்க என்ன கற்றுக் கொடுக்குறோம் என்றால் ஒழுங்கினத்தை, அதாவது அறகுறை ஜெபத்தை கற்றுக் கொடுக்குறோம். குடும்ப ஜெபத்தை. உங்களுக்கு புரியுதா? எத்தனை புரியுது? பெற்றோர்கள் நம்ம என்ன செய்கிறோம்? அறகுறை குடும்ப ஜெபத்தை பிள்ளைங்க என்ன செய்கிறோம்? கற்றுக் கொடுக்குறோம். எத்தனை புரியுது? அவங்க புரியாத மாதிரி இருப்பீங்க, ஆனால் எல்லாமே புரியும். ஆமாம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிள்ளைக்கு என்ன கற்றுக் கொடுக்குறோம்? அரைகுறை ஜெபத்தை கற்றுக் கொடுக்குறோம். ஆமென். வராது. ஸ்தோத்திரம். அப்ப என்ன? ஒழுங்கினமான ஜெபத்தை கற்று. அப்ப இந்த பிள்ளைனால என்ன பண்ணணும்? வளர்ந்ததுக்கு என்ன செய்யும்? இதைத்தான் அதுவும் செய்யும். டைம் ஓகே, ரொம்ப டயர்டு, தூங்கிடலாம், போங்க. ஸ்தோத்திரம். நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம். ஸ்தோத்திரம். தூங்கும்போது வாங்க மூச்சு. ஆமா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 77 சங்கீதம் 14 வசனம். இந்த அதிசயம் என்னதான் அதிசயம் இருக்கு பைபிள்ல? அதிசயம் சொல்லிட்டே இருக்காரு. அது என்ன அதிசயம்? அதிசயம் செய்யற தேவன் நீரே. எங்கேயும் அதிசயம் செய்யார் வாழ்க்கையில அப்படின்னா, யாத்திராகமம் 34 அதிகாரம் வாசிங்க, 10வது வசனம். ஆண்டவர் என்ன செய்ய மகாபெரு காரியம் கவனிங்க. நீங்க அதுல 5ஆம் அதிகாரத்தை படிச்சீங்க அப்படின்னா பெரிய பெரிய காரியம் கர்த்தர் செய்தார். 10 வாதைகளை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. இப்ப நாம் இருக்கிற அதிசயம் தான். தாய் சொல்ற அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிற. நல்ல வேளை ஆண்டவரே, என் மூக்கு அழகா வச்சீங்க. இந்த மூக்கு பாருங்க, கால் இருந்தா எப்படி இருக்கும்? கர்த்தர் அழகா உண்டாக்கப்பட்ட கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அப்ப அதிசயம், அதுவே அதிசயம். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு மாடு மாதிரி வாழ்ந்த பிள்ளை என்ன ஆகும்? வர்றவங்க வாழால அடிச்சு தோசம் பண்ணியிருப்போம். கர்த்தர் நல்லவர். ஆண்டு அப்படி செய்ய கர்த்தர் நல்ல பிரமிப்பு அழகா நம்ம உண்டாக்கப்பட்ட கர்த்தர் நல்லவர். அதிசயமான காரியம். இப்ப ஆண்டு சொல்றாரு மோசேயை பார்த்து, இதை விட நீ கண்ட காரியத்தை விட இனி செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? ஜனங்களுக்கு முன்பாக செய்வென்றாரு. அப்போ நீங்க ரட்சிக்கப்பட்ட பின்பு ஆராதிக்கிற உங்களை கொண்டு கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் அதிசயம் கர்த்தர் செய்கிறவர். அல்லேலூயா. இது 2-3 வசனம் சொல்லி நிறைவு செய்ய போற கர்த்தர் நாம மையப்படுவதாக. லூக்கா 5ஆம் அதிகாரத்தை கவனிங்க. இந்த தேவன் தான், இப்படிப்பட்ட சொன்ன தேவன் தான் புதிய ஏற்பாட்டில் இயேசுவாக தேவனாய் கர்த்தர் வெளிப்பட்டு 5ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை மாம்சமான கர்த்தர் சொல்லுகிறார். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க, ஒரு அதிசயத்தை கண்டோம். அல்லேலூயா. திமிருவாதக்கார், நடக்க முடியாத ஒரு மனுஷன் படுக்கெடுத்து கொண்டு போகும் பொழுது அவன் சொல்றாங்க, இப்படிப்பட்ட ஆச்சரியமான அதிகாரமுள்ள வார்த்தைகளையோ இப்படி ஆச்சரியமான கிரியைகளை நாங்கள் காணவில்லை, இயேசு கிறிஸ்து செய்ததை நாங்கள் கண்டோம். எப்படி சொன்னாங்க அவங்க? அதிசயமான காரியங்களை இன்றை கண்டோம். பன்மை சொல்ல அதிசயமான காரியம் என்று சொல்லவில்லை, அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம். அல்லேலூயா. அப்பன்னா சுகம் பெற்று போறதை பார்க்குறாங்க, படுக்கெடுத்து போன அதிகாரத்தை பார்க்குறாங்க, எடுத்துக்கொண்டு போறான். என்னையா நடக்குது? கப்பர்நகூம் ஆண்டவர் வாசம் பண்ண இடத்துக்கு வந்திருக்காரு. அங்கே பிரசங்கம் பண்ணுறதுக்கு சம்பவம் நடக்குது. ஸ்தோத்திரம். சொந்த தேசம் நடக்கு, சொந்த இடத்துல ஜனங்க பார்த்து அதிசயம். ஏன்னா இவன் யாருடைய பையன்? உங்க அப்பா யாரு? உலக பிறந்த அப்பா யோசேப்பு யாரு? ஒரு கார்பெண்டர். ஹலோ, என்னோட இருக்கீங்களா? இங்க மரியா யாரு? உங்க அம்மா தெரியுமா? திருமணத்துக்காக முன்னாலேயே கற்பமாயிட்டாங்க. இந்த பிள்ளை புரிய சொல்ற சத்தியம் புரியுது உங்களுக்கு? பேசி பண்ண மாட்டாங்களா? பேசியிருப்பாங்க. அதான் சொல்றாங்க, இயேசுவின் அதிசயமான காரியங்களை கண்டோம். அல்லேலூயா. உங்களை பார்த்து யாரெல்லாம் ஒரு மாதிரி நினைக்கிறாங்களோ அங்கே அவங்களை மாதிரியை மாற்றி விடுவார். அல்லேலூயா. அதிசயமான காரியத்தை உங்களை கொண்டு தான் கர்த்தர் செய்வார். இயேசு அப்படியே நினைச்சாங்க, இவன் சாதனை, இவன் யோசி தச்சனுடைய மகன் அல்லவா? அப்படி பைபிள் இருக்கா? இருக்கு. தச்சனுடைய மகன் அல்லவா? இப்படி சகோதரர் இருக்கிறாங்களே, கூட இருக்காங்களே, இவன் எப்படி அதிசயமான செய்யறான்? அதுதான் தேவன் கூட இருக்கிறதுக்கு அதிசயமான காரியம். கர்த்தர் கூட இருந்தா அதிசயங்கள் வாய்க்கும், அற்புதங்கள் வாய்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, யோசியா வேதத்தில் படிக்கிற உசியா என்கிற ராஜா கர்த்தரை தேடினான், அவன் செய்தெல்லாம் வாய்த்தது. அல்லேலூயா. அவன் செய்தெல்லாம் வாய்த்தது. ஒரு ராஜா தான், அவன் என்ன செய்தானோ அது வாய்த்தது. காரணம், வாய்க்க செய்தும் கர்த்தர் கூட இருந்ததுனால. அல்லேலூயா. ஒரு 3 குறிப்பில் கவனித்தோம். நம்பர் 1, கர்த்தர். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22வது வசனம் படிச்சோம். கர்த்தர் நிச்சயமோடு எப்படி கண்டோம்? அபிலமேக்கை நாங்கள் கண்டோம். நான் 3 பேர் நாங்கள் பார்த்தோம், எங்கள் தேசமே பார்த்தோம். எப்படி என்றால் 3 விஷயம். நம்பர் 1, கர்த்தர் உன்னை பெருக்கினதை எங்களை கண்டோம்.
நீ விருத்தியானதை பார்த்தோம். இரண்டாவது, நீ பெரிய மனுஷன் மதிக்கப்படும் நபராய் மாற்றப்பட்டிருக்கிறேன் நாங்கள் கண்டோம். அல்லேலூயா. மூன்றாவதாக, நீ செய்தெல்லாம் வாய்த்ததை என் கண்களால் பார்த்தோம். ஆனால் கர்த்தரோடு இருக்கிறார் கண்டுகொண்டோம். எழுந்திருக்கலாம், கர்த்தரை பார்ப்போம். தருமையான வேளைகள் எத்தனை சொல்ல போறீங்க? ஆண்டவரே, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் நிச்சயமா இருக்கிற என்பதை உலகம் காணட்டும். அல்லேலூயா. இந்த உலகம் என்ன செய்யட்டும்? காணட்டும். இந்த உலகம் ஆண்டவரை இதை பார்க்கட்டும். இந்த உலகம் ஆண்டவரை அதை கண்டுகொள்ளட்டும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நிச்சயம் என்னோடு இருக்கிற உலகம் காணும். எத்தனை சொல்லுங்க கர்த்தனோடு இருக்கிறார்? அப்படி பார்த்து சொல்லுங்க, கர்த்தனோடு இருக்கிறார். கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மகிமை உண்டாவதை எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீ செய்த மகத்துவமான கிரிகளுக்காய் நன்றி அனுப்பிச்சு எல்லாம் ஆண்டவரை பார்த்து அப்படி பேசுவோம். ஆண்டவரே, நீ அதிசயமான காரியங்களை செய்கிறவர், ஆச்சரியமான காரியங்களை செய்கிற மகிமையின் தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம். படைப்பட காணிக்கும் தாரணம் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆஸ்வதம் நிறைவை தங்கியிருப்பதாக நம்முடைய கிருபையின் கரங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிற ஆண்டவரை, இதுவரைக்கும் தேவன் செய்த நன்மைகளுக்கு உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் உடைய வல்லமையை ஆஸ்வதித்தருளும். கிருபை நன்மை உண்டாவதாக. உடைய பிள்ளை ஆஸ்வதம் அனுப்பும். இந்த வாரம் முழுவதும் ஒரு சில வேலைகள், போக்குவரத்து காரியங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும். வேலை ஸ்தலங்களுக்கு கர்த்தர் ஆஸ்வதியும். கிருபைக்குள் நீர் மறைத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் தேவன் செய்த நன்மைகளுக்காக எம்மை நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விளையேற பெற்ற நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவரும் தங்கியிருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். சமாதான தேவன் மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்யும். இந்த மாதம் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் நம்முடைய கிருபையில் மறைத்துக் கொள்ளும். நம்முடைய பிள்ளைகள் கையின் வேலையெல்லாம் எங்கு போகிறார்கள், எங்கு செய்கிறார்களோ அதெல்லாம் ஆஸ்வாதம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்முடைய படிப்பிற்காக ஜெபிக்கிறோம். ஒரு எக்ஸாமுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, பிள்ளை எழுதுகிற எக்ஸாமை தேவன் ஆஸ்வதித்தருளும். நன்மை கிருபையும் உண்டாவதாக. பிள்ளை ஆண்டவரை கிருபை நடத்தி ஆஸ்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பிள்ளை ஆஸ்வதம் அனுப்பும் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் ஆஸ்வத சமாதானமும் அனைவரோடு இருந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென். God bless you. Praise